இந்த மாமா சோறு வந்துச்சா? நன்றி உணரமா. மாமா சின்னதா பவுன் ஏதாச்சும் வாங்கி கூட. நம்ம நகை கடை பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. உங்க அப்பன் கிட்னியை வித்து எடுத்துட்டு வா, நம்ம நகை கடை பக்கம் போவோம். அவர் போட்டுக்கு சும்மா தானே இருக்காரு, இப்ப எதுக்கு அவர் இழுக்கிற? பின் என்னடி, நகை என்ன கொஞ்சம் விலையா விக்குது, கொள்ள விலை விக்குது. இப்பெல்லாம் எவனாச்சும் நகை கடை பக்கம் போவானா? ஏன் பொண்டாட்டிக்காக வாங்கி தர மாட்டியா? பொண்டாட்டிக்காக கிராமு 7000 ரூபாய், பவுனு 56,000 ரூபாய். செய்கூலி சேதாரம் போட்டா விலை எங்கேயோ போவோம். என்கிட்ட கேட்காத, உங்க அப்பா கிட்ட போய் கேளுப்போ. நான் உன்ன தானே கல்யாணம் பண்ண, உன்கிட்ட தான் கேட்பேன். என்கிட்ட காசு இல்ல. மாமா மாமா வாங்கித்தா மாமா, வாங்கித்தா மாமா, அவ்வளோ காசை கடையில இருந்து எடுத்தா முதல்ல போயிருண்டி. வேணா ஏதாச்சும் சின்னதா கேளு, வாங்கி தரேன். சின்னதா தானே கேட்டா போச்சு. காலையில என் கொலுசு அருந்துருச்சு மாமா, புதுசா கொலுசு வாங்கி கொடு. அங்க தானே பெருசு, வெள்ளி சிறுசு தானே, வாங்கித்தா நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஷாலினி நில்லு, நீ கொலுசு வாங்கணும் தானே பிளான் போட்டு வந்த, அப்புறம் ஏன் வந்ததும் பவுன் வாங்கணும்னு சொன்ன? ஆமா, நீ எப்படியும் கொலுசு அருந்துருச்சு வாங்கி கொடுன்னு கேட்டா வாங்கி தர மாட்டேன், பஞ்ச பாட்டு தான் பாடுவ. அதான் தங்கம் கேட்டேன், அப்ப நீ என்ன சமாளிக்கிறக்காச்சும் வெள்ளி வாங்கி தருவல்ல. எப்படி ஷாலினிய கொக்கா உன்ன என்ன மாமா 7:30 வியாபாரம் படுத்துருச்சு. ஓ மணி 7 இனிமேல் கொஞ்ச நாளைக்கு அப்ப இப்படிதான் இருக்கும். ஏன்? ஏய் ஐபிஎல் ஆரம்பிச்சிட்டாங்கடி, எல்லாரும் டிவி முன்னாடி உட்கார்ந்து ஐபிஎல் தான் பாப்பாங்க, யாரும் கடைக்கு வர மாட்டாங்க. ஓ சரி, ஏ மாமா நீ ஐபிஎல் மேட்ச்ல பாப்பியா? பாப்பனே, ஆனா எம்ஐ மேட்ச் மட்டும் தான் பாப்பேன். ஓ நீ எம்ஐயா? நான் சிஎஸ்கே. எல்லோன்னு சொல்லாத, எலவுன்னு வேணா சொல்லு. யார பார்த்து எலவுன்னு சொன்னேன்? உன்னை பார்த்து சொல்லடி, சிஎஸ்கேவை சொன்னேன். இந்த தடவை சிஎஸ்கே தான் கப்படிக்கும், நீ வேணா பாரு. எம்ஐ தான் கப்படிக்கும், பாக்குறியா? சிஎஸ்கே தான் கப்படிக்கும், எம்ஐ தான் கப்படிக்கும். எம்ஐ சிஎஸ்கே இந்த தடவை ஆர்சிபி தான் கப்படிக்கும்னு நினைக்கிறேன். நாங்க வந்துட்டு மென்ஸ் டீம் கப்படிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம், விமென்ஸ் டீம் கப்படிக்கிறத பத்தி பேசல. ஆல்ரெடி நீ வெளிய போயிட்டீங்க, அடுத்த வருஷம் ட்ரை பண்ணு. எம்ஐ தான் கப்படிக்கும், சிஎஸ்கே தான் கப்படிக்கும். எம்ஐ சிஎஸ்கே அண்ணே எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கண்ணே. எம்ஐ தான் கப்படிக்கும், சிஎஸ்கே தான் கப்படிக்கும். எம்ஐ தான். அக்கா அண்ணே என்ன அடிக்க சொல்லுண்ணே, ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடுவோம், அதுல தோக்குறவங்க ஜெயிக்கிற டீமுக்கு சப்போர்ட் பண்ணும். டி-ஷர்ட் எடுறா. ஸ்டார்ட். இப்ப பேசு இப்ப பேசு. ஓவரா பேசாதடி, களத்துல பாப்பீங்க மும்பை யாருன்னு. தம்பி சொல்லுங்கக்கா. சீரகம் 100, வெந்தயம் 100, கடுகு 100. அக்கா ஒரு நிமிஷம் நான் எழுதிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. சீரகம் 100, வெந்தயம் 100, வடகம் 10 ரூபாய்க்கு, தயிர் 1 கப். 10 ரூபா மில்க் பீக்கிஸ் 2. அவனுக்கு கொடுத்து வந்துடுறேங்க. அப்புறம் 20 ரூபா மேரிகோல்டு 1. இந்தா 40 ரூபா ஆச்சு கொடு. 40 ரூபா நான் 10 ரூபா தரேன். டேய் விளையாடாதடா, கொடுத்து கிளம்புடா. இப்ப சொல்லுங்கக்கா. சொல்லுங்கக்கா. தம்பி நான் இங்க ஜாமான் வாங்க நின்னுட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி வரவங்களுக்குலாம் சாமான் கொடுத்து அனுப்புறீங்க. ஓ தெரிஞ்சவங்கன்னா கொடுத்து அனுப்பிடுவீங்க, தெரியாதவங்கன்னா நிக்க வைப்பீங்கல்ல. எனக்கு உங்க கடையில சாமானே வேணாம், நான் போய் வேற கடையில வாங்கிக்கிறேன். அக்கா தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் இல்லக்கா, நமக்கு எல்லா கஸ்டமருமே முக்கியம் தான். அந்த பையன் 2 பொருள் தாங்க கேட்டான், கொடுத்த உடனே வீட்டுக்கு போயிட்டான் பாருங்க. அப்ப நான் வீட்டுக்கு போக தேவையில்லையா? எனக்கு டைம் ஆல. கடை வரைக்கும் வந்துட்டீங்க, ஒரு நிமிஷம் நின்னு பொருள் வாங்கிட்டு போறதுல உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது சொல்லுங்க. எல்லாரும் பறந்தா நான் என்னக்கா பண்றது, எனக்கு என்ன 10 கையா இருக்கு. இப்படி சண்டை போட்ட நேரத்துல உங்களுக்கு நான் ஜாமான் கொடுத்தே முடிச்சிருப்பேன். கோச்சிக்காம என்ன வேணும்னு சொல்லுங்கக்கா. சரி ஓகேக்கா, இதுக்கப்புறம் நான் யார் வந்தாலும் ஜாமான் போட மாட்டேன், உங்களை அனுப்புனது அப்புறம் தான் போடுவேன், ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி அரிசி 2 கிலோ, அதுக்கப்புறம் 1 ரூபாய் கிளீன் பிளஸ் 1 கொடுங்க. ஷாம்பு மட்டும் தாங்க கேக்குறாரு. பூவே கடைக்காரரு பூ வேணுங்களா? மாமா மாமா பூ வாங்கி கொடு மாமா. வாங்கி தரேன் செல்லம். எவ்வளவுக்கா முழம்? முழம் 45 ரூபாய் தான்ப்பா. என்னக்கா விலை அதிகமா சொல்றீங்க? 40 ரூபான்னு போட்டு 2 முழம் கொடுங்க. கட்டுப்படி ஆகாது கடைக்காரரு, வெள்ளிக்கிழமை. என்னக்கா அதெல்லாம் கட்டுப்படி ஆகும்க்கா, போட்டு கொடுங்க. கடைக்காரமா கிலோ மல்லி 450 ரூபாய் விக்குது, தூக்கி சுமக்கிறதுக்கு ஒரு லாபம் வேணும்ல. அக்கா 10 ரூபா தாக்கா கம்மியா கேக்குறோம், அதுக்குமே இப்படி பேசுறீங்க? சரி 2 முழம் தாரே, ஒரு 5 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் 1 கொடுங்க. அப்படியும் கணக்கு பாத்துட்டீங்களேக்கா. அப்ப கூட 5 ரூபாய் கம்மியா தானே கொடுக்குறீங்க, உங்களுக்கு தானே லாபம். நல்லா பேசுறீங்கக்கா, குடு. நீங்க கொடுங்க. இந்தாங்க பிஸ்கட் பாக்கெட். வரேன் கடைக்காரரு. இந்த மாமா இது உன் கையாலே வச்சு விட்டுரு மாமா. குடு. வச்சு விடு. என்ன மாமா யோசிக்கிற? வெய் பரவாயில்ல வெய். நாட்டுல இருக்க எல்லாரையும் காப்பாத்துக்கா, என் கடைக்கு நல்லா வியாபாரம் ஆகணும்.
மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது. ஏய், நான் என் கையில சாமிக்கு பூ வச்சிட்டேன். நீ உன் கையில போய் விளக்கேத்திட்டு வா. டேய் மாமா, இப்ப நீ என்ன பண்ணிட்டு வந்த? சாமிக்கு பூ வச்சிட்டு வந்தேன். அப்ப நீ பூ சாமிக்கு தான் வாங்குன, எனக்கு வாங்கல. நீ பூ வைப்பியா? பொண்ணு நான் பூ வைக்க மாட்டாங்க. வைக்க மாட்டாங்களா? வைப்பாங்க. மறந்துட்டேன்டி, நாளைக்கு வாங்கி தரேன். ஏய், இன்னைக்கு என்ன பண்ண போற? இன்னைக்கு என்ன பண்ண போற? போக முடியும். ஆப்பா, புருஷன் ஆசை பூ வாங்கி கொடுக்கறானேன்னு பார்த்தா சார் சாமிக்கு பூ வைக்கிறீங்க. அப்படி போட்டானா? அடிக்காதடி, போறேன். பூவை நில்லுகா. அப்பா, ஒரு 2 முழம் பூ கொடுக்கா. இப்பதானே கடைக்காரரு 2 பழம் கொடுத்தேன். அந்த 2 முழத்தை சாமிக்கு போட்டேன்க்கா. ஆனா அவளுக்கு வாங்கி கொடுக்கலன்னு போட்டு பொழந்து எடுத்துட்டாக்கா. ஓஹோ, முழம் 50 ரூபா, கடைசி 2 முழம் தான் இருக்கு. ஆடங்கப்பா, 50 ரூபாவா? இதான் சாக்குன்னு விலை ஏத்தி விக்க பாக்குறீங்களா? டிமாண்ட் எப்படி? வியாபாரம் பண்ற நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வேணுமா வேணாமா? வேணும். எல்லாம் என் நேரம். வாங்கி தொலைக்கிறேன். 2 முழம் கொடுங்க. இந்தாங்க. பாக்குறதுக்கு தேவதை மாதிரி தானே இருக்க. அப்புறம் ஏன்டி அடிக்கடி ராட்சசி மாதிரி மாறிடுற? பொண்ணுனா அப்படிதான் இருப்பாங்க. தம்பி, சொல்லுங்கக்கா. ஒரு ரசப்பொடி 1, 50 கிராம் புளி, 2 ரூபாய்க்கு கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுங்க. 2 ரூபாய்க்கு கருவேப்பிலை கொத்தமல்லியா? அம்மா எனக்கு சாக்கி வேணும். சாக்கியா? 1 2 அதெல்லாம் வேணா கடைக்காரரே. அம்மு, அம்மா என்ன சொல்லி கூட்டு வந்தேன்? எதுவும் கேட்க கூடாதானே சொல்லி கூட்டு வந்தேன். எனக்கு வேணும், சாக்கி வேணும், வாங்கி கொடு. அம்மாட்ட காசு இல்ல, தேவையில்லாம அடி வாங்காத. அக்கா, ஒரே ஒரு சாக்லேட் தான்க்கா கேக்குறா குழந்தை. ஏன்க்கா? அதெல்லாம் வேணா கடைக்காரரே, நீங்க மீதி சில்லறையை கொடுங்க. எனக்கு வேணும், இல்ல நான் வீட்டுக்கு வர மாட்டேன். சொன்னா கேளு, அடி வாங்காத. வாங்கி கொடு. எனக்கு வேணும், இல்ல நான் வீட்டுக்கு வர சொன்னா மாட்டேன். கேட்க மாட்டேன். கேட்க மாட்டியா? எதுக்கா குழந்தை அடிக்கிறீங்க? பாவுங்கா. சும்மா இருங்க தம்பி. காசு இல்லாம கடனுக்கு பொருள் கேட்டா பொருள் குடிப்பீங்களா? இருக்கிற கஷ்டத்துல இது வேணும் அது வேணும்னு. அது குழந்தைக்கா, அதுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. இங்க பாருங்க பாப்பா, இந்தாங்க சாக்கி. அம்மா திட்டுவாங்க. அம்மாலாம் திட்ட மாட்டாங்க. மாமா கொடுத்தா வாங்கிக்கணும், சரியா? அக்கா, வாங்கிக்க சொல்லுங்கக்கா. வாங்கிக்கோமா. Thank you. அக்கா, நமக்கு 1000 கஷ்டம் இருக்குக்கா. பாவம் இந்த பிஞ்சு குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. யார் மேலே இருக்க கோவத்தை குழந்தைங்க மேல காட்டாதீங்கக்கா. நான் போய் பொருள் எடுத்துட்டு வரேன். ஓகே. உணரமா? எங்கேயாச்சும் வெளியே போலாமா? கேப்பா, என்னடி பண்ற? ஒரு நிமிஷம் இரு மாமா. ஈஷானி எந்திரி, எந்திரி, தூங்காத. இவ ஒருத்தி கிரிஞ்சுன்னு தெரியாமலே ஓவரா பண்ணிக்கிட்டு. தூங்காதடி. ஆமா. லூசு, என்னடி பண்ற? இல்ல மாமா, நீ அதிசயமா வெளிய போலாமான்னு கேட்டியா? அதான் கனவா இருக்குமோ நினைச்சிட்டேன் மாமா. கனவுலாம் இல்ல, நிஜம்தான். நாளைக்கு நம்ம கடையை லீவ் விட்டுட்டு எங்கேயாச்சும் போலாம். கடை லீவா? நீ பந்து நாள் அன்னைக்கு ஹாஃப் ஷட்டர் திறந்து வச்சுட்டு வியாபாரம் பண்ணுவ. நீ கடை லீவ் விடுறியா? ஏய், நாளைக்கு நம்ம கடை மட்டும் இல்லடி, எல்லா கடையும் லீவா தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு வணிகர்கள் தினம். ஓ, வணிகர்கள் தினமா? ஆமாண்டி. சரி சரி சரி. ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக ஆசிரியர்கள் தினம் கொண்டாடுற மாதிரி வணிகர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக வருஷம் மே 5ஆம் தேதி வணிகர்கள் தினம் கொண்டாடுவாங்க. நம்மள மாதிரி வியாபாரிங்க தான் இந்த நாட்டோட எக்கனாமிக்கே தூக்கி பிடிக்கிறது. அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் டே. நமக்கான நாளை நம்மளே செலிப்ரேட் பண்ணலனா நல்லாவா இருக்கும்? ஆமாமா. அதுக்கு தான் நாளைக்கு லீவ் போட்டு உன்னை எங்கேயாச்சும் வெளியே கூட்டு போலான்னு பார்த்தேன். சரி சொல்லு, எங்க போலாம்? மாமா, அப்ப நாளைக்கு அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அவங்கள எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அவங்களுக்கும் நம்மள எல்லாம் பார்க்காம கண்ணு தேடுல மாமா. ஏய். பாவம். உங்க அப்பா வீட்டுக்கா? அதுக்கு நான் கடையை திறந்து வச்சிருவேனே. நாளை உன்னை கூட்டு போக மாட்டேன். சும்மா சொன்னா கூட்டு போவேன். பாப்பா, சொல்லுங்கண்ணா, என்ன வேணும்? தம்பி இல்ல இல்ல, நான் அவரு வெளியே போயிருக்காரு. காலையில சாமான் வாங்கிட்டு போனோமா, கோதுமை பாக்கெட் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. உங்க கடையில தான் இருக்கும் போல இருக்கு, கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடுவேன். உங்களுக்கு யாரு ஜாமான் போட்டது? மாமாவா இல்ல குருவா? அவர் வேலை பார்க்குற தம்பி, அவர்தான். குருவா? சீட் இருக்கா உங்ககிட்ட? அடா ஆமா, கோதுமை போட்டிருக்கு. இது ஒரே நிமிஷம். சரிம்மா. குரு, அக்கா. இங்க வா. இந்த வரேன்க்கா. அண்ணனுக்கு நீ தானே ஜாமான் போட்ட. ஆமாக்கா, அதுல கோதுமை 1 கிலோ போட்டியா? போட்டேன்க்கா. ஆனா அவர் இல்லன்னு சொல்றாருடா. இல்ல, வீட்டுல பார்த்து தான் வரேன், கோதுமை இல்ல அங்க. என்னத்த வேலை பாக்குறியோ? போ, போய் 1 கிலோ கோதுமை பாக்கெட் எடுத்துட்டு வா. இட்லி அரிசி 1/2 கிலோ, இட்லி அரிசி 1/2 கிலோ, கோதுமை 1 கிலோ, கோதுமை 1 கிலோ கொடுத்தாச்சு. வர கவனமே இல்ல. அக்கா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா, நான் கோதுமை போட்ட அண்ணன் தான் செக் பண்ணாரு. ஏண்டா, ஓனரே கொடுக்க சொல்லிட்டாங்க, உனக்கு என்னடா அதிக பிரச்சனை தரமா? மூடிட்டு போய் கேக்குற பொருளை குடுறா. நான் எங்க மறுபடியும் எடுத்து வந்து தரணும்? நீங்க ஒரு தடவை தானே காசு கொடுத்தீங்க, அதுக்கு 2 தடவை ஜாமான் தருவாங்களா? நான் கோதுமை போட்டேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா. ஏய், ரொம்ப பேசுற, சாமான்ல கோதுமை இல்லன்ற. நீங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, அவன் சொல்றதும் கரெக்ட் தானே. ஒருவேளை வீட்ல மிஸ் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஏங்க, எப்படிங்க மிஸ் ஆயிருக்கும்? நீங்க தான் கட்டி கொடுக்குறீங்க, வீட்டுல போய் திறந்து பாக்குறேன் கோதுமை இல்ல. வர்ற வழியில காத்துல பறந்து போவோம் கோதுமை பாக்கெட்டு. ஓ, என்னடா புரியுது? ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னீங்கன்னா நான் என்னதான் பண்றதோ?
சரி இருங்க, மாமா தானே உங்களுக்கு ஜாமான் போட்டு கொடுத்து விட்டாரு. ஆமா. அவரை கேட்டா எல்லாமே தெரிஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க, அவர் வந்துட்டோம். இது நிக்கணுமா? என் காசை கொடுத்து நான் நிக்கணுமா? ஒழுங்கு மரியாதை கோதுமை கொடு. பொம்பளை ஆச்சன் பாக்குறேன், இல்ல நடக்கிறதே வேற. ஹலோ, மரியாதையா பேசுங்க. நடக்கிறதே வேறனா என்ன செய்வீங்க? அக்கா நீங்க வேணா பில்ல செக் பண்ணி பாருங்க. அண்ணன் கோதுமையை டிக் பண்ணிருப்பாரு. ஆமா, மாமா டிக் பண்ணிருக்காரு. பொருள் கொடுத்தா மட்டும் தானே மாமா டிக் பண்ணுவாரு. ஆமாக்கா, கோதுமை கொடுத்தாச்சு, இவங்க ஏமாத்துறாங்க. கடையில வேலை செய்யற பையன் மேல கைய வச்சீங்க, செருப்பு பிஞ்சிரும், ஜாக்கிரதை. கேக்குற காலையில நினைச்சிட்டு இருக்கீங்களா? மேல கை வைக்கிறீங்க. அவன் ஒண்ணும் வேலை செய்யற நாய் இல்ல. இப்போதைக்கு இங்க தொழில் கத்துக்கிறான், அவ்வளவுதான். ஒரு நாள் அவனும் முதலாளியா மாறுவான். ஏன் சாமான் கொடுக்காம ஏமாத்திட்டு என் மேலே பழி போடுவீங்களா? ஆமா, உங்க மேல பழி போட்டு உங்களை ஜெயில தூக்கி போட போறாங்க பாருங்க. இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க. யாரு ஏமாத்துறாங்களோ யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா? 1 கிலோ கோதுமை ஏமாத்திட்டு போன எனக்கு அவசியமே இல்ல. என்கிட்ட இல்லாத காசா? இப்ப வந்து இவ்வளவு வக்கனையா பேசுங்க. ஜாமா வாங்கிட்டு போகும்போதே செக் பண்ணிட்டு போக வேண்டியதானே? செக் பண்ணாம எடுத்துட்டு போனது யார் தப்பு? அவன் திருப்பி 2 அடி அடிச்சிருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும். குரு, போய் கோதுமை பாக்கெட் எடுத்துட்டு வா போ. மெய்யோ பொய்யோ அது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். இந்தாங்க, எடுத்துட்டு போங்க. கடை வச்சு நடத்துறவங்களும் மனுஷங்க தான், கடையில வேலை பார்க்கறவங்களும் மனுஷங்க தான். அதனால கொஞ்சமாவது நாகரிகமா நடந்துக்கோங்க. போனா போகுதேன்னு உங்களை சும்மா விடுறேன், இல்ல போலீஸ்ட புடிச்சு கொடுத்துருப்பேன். கிளம்புங்க தயவு செஞ்சு இங்க இருந்து. இனிமே இந்த கடை பக்கமே வராதீங்க, போங்க. போடா. அண்ணா, இது ஹோல்சேல் கடையா இல்ல ரீட்டைல் கடையா அண்ணா? ஹோல்சேல்லையும் கொடுப்போம், ரீட்டைல்லையும் கொடுப்போம். உனக்கு எப்படிமா வேணும்? இல்ல, நாங்க வீட்டு பக்கத்துல சின்னதா ஒரு கடை வச்சிருக்கோம். கடைக்கு ஜாமான் வேணும், தருவீங்களா? அட, மத்த கடையில விட நம்ம கடையில விலை ரொம்ப கம்மி தான்மா. உங்களுக்கு என்ன ஜாமான் வேணும் லிஸ்ட் மட்டும் கொடுங்க, கொடுத்துருவோம். இந்தாங்க அக்கா. இந்த மாமா. உங்க கடை எங்க இருக்கு? சேரன் தெருவுலண்ணா. சேரன் தெருலங்க? அங்க ஒரு பச்சை கலர் வீடு இருக்கும்ல, அதுக்கு பக்கத்துல கூட ஈபி பாக்ஸ் இருக்குமே, அங்கதான். ஆமா, அங்கயா? மாமா நீ என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க? போய் ஜாமான்லாம் எடுத்து போட்டு கொண்டு வா போ. சரி, இந்தம்மா ஜாமான்லாம் போட்டாச்சு, கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. சரிங்க அண்ணா. இதுக்கு முன்னாடி நீங்க எந்த கடையில ஜாமான் வாங்கணும்னு சொன்னீங்க? தேவி ட்ரேடர்ஸ் இருக்குல்லண்ணா, அங்கதான். தேவி ட்ரேடர்ஸ். அப்புறம் ஏன் இப்ப அங்க வாங்குறது இல்ல? அது மாமா சும்மா உங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்காத மாமா, இரு. மொத்தமா 1920 ரூபாய் ஆச்சு. நீங்க 1900 ரூபாய் கொடுங்க போதும். ஓகேக்கா. 20 ரூபாடி? சும்மா இரு மாமா, அவங்களும் ஜாமான் வித்து காசு சம்பாதிக்கணும்ல. இந்தாங்க 1900 ரூபாய் கொடுங்க. இந்தாங்க அக்கா. வரேன்க்கா. ஏய், இப்ப எதுக்கு 20 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்த? என்ன மாமா நீ மக்கா இருக்கியே. மாமா சின்ன மீனை போட்டாதான் மாமா பெரிய மீனை பிடிக்க முடியும். இப்போ புதுசா ஒரு கடைக்காரங்க வந்து நம்ம கிட்ட ஜாமான் வாங்கிட்டு போனாதான் அவங்க போய் 4 கடைக்காரங்க கிட்ட இந்த கடையில விலை கம்மியா இருக்குன்னு சொன்னாதானே அந்த 4 கடைக்காரங்க வந்து நம்ம கிட்ட ஜாமான் வாங்குவாங்க. எப்படி என் ஐடியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த பொண்ணு கடைக்கே ஜாமான் வாங்கிட்டு போல, அவங்க வீட்டுக்கு தான் ஜாமான் வாங்கிட்டு போச்சு. என்ன மாமா சொல்ற? அவங்க கடை வச்சு இல்லையா? சில பேரோட பாலிசி என்ன அப்படின்னா, கடைக்கு ஜாமான் வாங்குறேன்னு சொன்னாதான் நம்மள மாதிரி கடைக்காரங்கலாம் இன்னும் விலைய கம்மியா போடுவேன்னு பொய் சொல்லி நம்ம கிட்ட ஜாமான் வாங்கிட்டு போவாங்க. நீ எப்படி சொல்ற அத? அந்த பொண்ணு ஒரு கடை சொன்னுச்சுல்ல, ஆமா, அது என் ஃப்ரெண்டோட கடை தான். அப்ப இந்த 20 ரூபா நாமம். அண்ணா, என்ன பெட்டி வந்திருக்கு? என்ன பெட்டியா? மாமா நீயே போய் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு அடுக்கி வச்சுட்டு வந்துறியா? ஏன்க்கா அண்ணனை வேலை வாங்குறீங்க? நானே போய் இறக்கிறேன்க்கா. பாத்தியாடி, அவனுக்கு இருக்க அக்கறை கூட உனக்கு இல்ல. நீயே போய் அடுக்கி வச்சிருப்பா. சரிண்ணா. பில்னா அடுக்கி வச்சிட்டியா? ஷாலினி அந்த பெண்ணை கொடு. ஆஹா அண்ணா, உங்க கடையில தானா வரவங்களுக்கு ஜில்லுன்னு தண்ணி வச்சிருக்கீங்க? வெயிலுக்கு சும்மா எதமா இருக்கு. அதுக்கு தாப்பா வச்சிருக்கு, எவ்வளவு வேணாலும் குடி. ஆமா, மொத்தம் எத்தனை பெட்டி இறங்கண்ணே? மொத்தம் 10 பெட்டினா? 10 பெட்டியா? 8 பெட்டி தானே இறக்கி வச்ச? 10 பெட்டிக்கா? இல்ல, நான் பாத்துட்டு தான் இருந்தேன். நீ மொத்தம் 4 தடவை போயிட்டு வந்த. ஒரு தடவைக்கு கையில 2 பெட்டினாலும் மொத்தம் 8 பெட்டி தானே இறக்கி வச்சிருக்க. இல்லண்ணா, 10 பெட்டி இறக்குனேன். 8 பெட்டி தான் இருக்கு. இல்லண்ணா, நான் 10 பெட்டி தான் எடுத்துட்டு வந்த மாதிரி இருந்தது. ஏதோ தெரியாம மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் எடுத்துட்டு வரேண்ணா. இது தெரியாம மிஸ் ஆகலன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வியாபாரத்துல நம்பிக்கை தான் முக்கியம். உன்னை நம்பி தானே உள்ள விட்டேன். அண்ணா சாரிண்ணா. இந்த சாரிலாம் வேணாம், இந்த பெட்டியில எடுத்து வெளியே போ. நான் மரியாதையா சொல்லும் போதே இங்க இருந்து கிளம்பிடு, அதான் உனக்கு நல்லது.
டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.